ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். அன்பே சிவம். ஒவ்வொரு மனிதனும் நேரத்தோடு உண்டு வாழ்கிறான். அதற்கேற்ற தண்ணீரையும் குடித்து வாழ்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி கிட்னி பாதிப்பு வருகிறது? இதுக்கு என்ன காரணம்? பசுமை காடுகளில் வாழும் ஜீவன்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கவில்லை. காரணம், பசுமை காடுகளெல்லாம் அழிந்ததனால் நீர் ஓடைகள் எல்லாம் அங்கு காட்டில் உள்ள நீர் ஓடைகள் எல்லாம் அழித்து விட்டார்கள். அதனால் சில வாழும் ஜீவனங்களுக்கு தேவையான நீர் கிடையாது. அந்த ஜீவன்கள் நீர் இல்லாமல் வாழ்வதனால் அது நீரை தேடி வருவதற்கு மக்கள் வாழும் இடத்தில் வர வேண்டும். மக்கள் இடத்தில் வந்தால் அங்கு அதுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் அந்த ஜீவன்கள் பயந்து காட்டிலே வாழ்வதனால், நீர் இல்லாமல் வாழ்வதனால் அதன் கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது. கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுவதனால் அந்த ஜீவன் விரைவிலே இறந்து விடுகிறது. இறந்துவிட்ட ஜீவனை சில ஜீவராசிகள் உண்டு வாழ்ந்தாலும் அதன் மலம் மண்ணில் தான் விழ வேண்டும். எப்படி இருந்தாலும் அந்த ஜீவன் உடல் மண்ணில் தான் மறைய வேண்டும். மண்ணில் மறைந்த ஜீவன் உடல் மண்ணானதும் அந்த மண்ணிலிருந்து மழை நீரில் கரைந்து குடிநீராகவும் பசுமைகளுக்கு உரமாகவும் கடைசியில் வெள்ளம் உருண்டு ஓடும்போது ஆற்றில் கலந்து கடைசியில் கடலில் கலக்கும்போது உப்பாகவும், எப்படி பார்த்தாலும் மனிதன் உண்டு வாழும் பொருளில் அது மீண்டும் வரத்தான் செய்கிறது. அப்படி வரும்போது மனிதனுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது. காரணம், அந்த உணவுப் பொருளை நாம் உண்டு வாழ்கிறோம். அப்போது கிட்னி பாதிக்க தான் செய்யும். இது போன்ற நிலை வர காரணம் என்ன? ஏன் காடுகள் அழிக்க வேண்டும்? மக்கள் தொகை ஏன் வந்தது? மக்கள் தொகை வளர்வதற்கு காரணம் என்ன? அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள்? நடமாடும் காலத்துடன் பிறக்கும் மக்களுக்கு ஏற்றவாறு அளவுடன் இறைவன் பொருளை படைக்கிறான். அந்த பொருளை எல்லாம் இவர்கள் தன் எதிர்காலத்தை நோக்கியும் கட்சியை வளர்ப்பதற்காகவும் அந்த பொருள்களை சேமித்து தடை செய்து விடுகிறார்கள். இதனால் பொருள் பற்றாக்குறை வருகிறது. இறைவனால் எக்ஸ்ட்ராக இதற்கு தேவையான பொருள் உற்பத்தியாக முடியாது. அவர் அளவோடு செயல்படுகிறார். இதனால் அந்த இருக்கும் பொருளை சரிக்கட்டு செய்ய அரசு என்ன செய்கிறது? விலைவாசி உயர செய்கிறது. விலைவாசி உயர்னால் என்ன செய்கிறார்கள்? உயர்ந்தவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். தாய்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அவரால் வாங்க முடியவில்லை. அவர் மனம் வேதனை அடைகிறார்கள். சிலர் கடன்பட்டு வாழ்கிறார்கள். கடன்பட்டு வாங்கி அவர் வாழும் போதும் அது கடனுக்கு வட்டி கட்டியே அவர் இறக்கும் நிலைக்கு ஏறுகிறது. அவர் ஆத்மாக்கள் பிறவி பல வகையில் எடுக்கின்றது. அந்த நிலையில்தான் மனிதனுக்கு இத்தனை கொடுமைகள் வர காரணம் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். ஆக இதெல்லாம் வர காரணம் என்ன? அன்று வீரபாண்டியன் கட்டபொம்மன் வெள்ளையனை எதிர்த்து நாட்டினட்டாயா கலபரித்தாயா, பெண்களுக்கு மஞ்சள் அணிந்து பணி உன்னை எதற்கு வரி கட்ட வேண்டும் என்றார். அவர் பேசியது நியாயமாக இருந்தது. ஆனால் கடைசியில் என்ன ஆயிற்று? அவரை தேடி சென்று அவர் கடைசியில் தூக்கிலிட்டார் வெள்ளையன். காரணம் என்ன? வெள்ளையன் ஏன் இந்தியாவுக்கு வர வேண்டும்? இறைவன் ஏன் அனுப்பி வைத்தார்? இங்கு உள்ள அரசியல்வாதிகள் செய்யும் செயல் இனி எதிர்காலத்தில் சில பாதிப்புகள் ஏற்படும் என்று வெள்ளையனை அனுப்பி வைத்தார். வெள்ளையனை நீங்கள் சுதந்திரம் என்ற பெயரில் வெள்ளையனை வெளியேற்றிவிட்டு என்ன செய்தீர்கள்? இன்றும் ஆங்கிலம்தான் முதலிடத்தில் தந்து, அதுக்கு முக்கியத்துவம் தந்து, பல அறிவுகளை தந்து மக்களை மடமையாக்குவதற்காக அதில் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று அவர்கள் கடன்பட்டு வாழ பல வழிகளை வகுத்து, கடன் கொடுப்பதற்காக பல வழிகள், பல பேங்குகள் என்ற பெயரெல்லாம் வைத்துவிட்டு மக்களை சிக்க வைத்து மக்களை தினம் மகிழ்ச்சியாக வாழும் நிலையில் இல்லாமல் தள்ளப்பட்டுள்ளது அரசு. இந்த அரசு
இனி வாழ்வதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. காரணம், பூமி விரிந்திருந்த போது எந்த மனிதன் எந்த வழிக்கு செல்கிறானோ அந்த வழிக்கு ஏற்ற வழிகள் செய்து வந்தான் இறைவன். இந்த பூமியில் இடைவெளி மிக வேகமாக குறைந்தனால் பசுமை காடுகளில் ஜீவன்கள் எல்லாம் அழிந்துவிட்டது. காரணம், இவர்கள் செய்த திருவிளையாடலே என்று கூறலாம், இல்லை இவர்கள் செய்த மூடதனமான செயலும் என்றும் கூறலாம். இப்படி இருக்கும்போது இந்த வீரபாண்டிய கம்பன் தூக்கிலிட்டதற்கு காரணம் என்ன? வெள்ளையன் காலத்தோடு மக்கள் தொகை அதிகமாக உருவானதனால் வெள்ளையனை இந்தியாவை திருத்துவதற்காக வெள்ளையன் வந்தான். வெள்ளையன் கொண்டு வந்த சட்டம் என்ன? ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் அரசு ஏற்கப்படும் அனைத்து செலவும், 2 குழந்தையை பெற்றுக்கொண்டால் பாதி செலவு உங்களது, பாதி செலவு அரசுக்கு ஏற்படும் என்று அவர் சட்டத்தை கொண்டு வந்தார். இதில் என்ன குற்றம் உள்ளது? அந்த வழியில் வெள்ளையன் இந்த இந்தியாவை ஆண்டிருந்தால் இந்த கொடுமைகள் இன்றைக்கி நிகழ்ந்திருக்குமா? இது இறைவனுடைய கேள்வி. என் படைப்பில் குற்றமா? நான் காலத்தோடு ஒவ்வொரு மனிதனும் இயக்கம் செய்கிறேன். இதை அரசியல்வாதிகள் தன் எதிர்காலத்தை நினைத்து நாம் நிரந்தரமாக கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சென்றதனால் இன்று ஏற்படும் கொடுமைக்கு அவரே காரணம் என்கிறார். ஆகினால் இனி பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் இந்த தேர்தல் தேவையா என்பது கேள்வி, இறைவனுடைய கேள்வி. தேர்தல் வேண்டுமென்றால் கவர்மெண்ட் ஆட்களே ஓட்டு போட்டு அவர்களுக்குள்ளே செயல்பட்டால்தான் யார் என்னென்ன குற்றங்கள் செய்தார் என்று உண்மைகள் வெளிவரும். அப்போதுதான் அதற்கேற்ற சட்டத்தை கொண்டு வந்து அவர்களை என்னால் திருத்த முடியும் என்று இறைவன் கூறுகிறார். அதனால் அவர்களே ஓட்டு போட செய்யுங்கள். இல்லையே பொதுமக்களிடத்தில் ஓட்டு யாரும் போடக்கூடாது. அப்படி இல்லை என்றால் அவர்களே சீட்டுக்குலுக்கி 2 எத்தனை கட்சிகள் இருந்தாலும் கடைசியில் கூட்டணி சேர்ந்து 2 கட்சியை தான் வெற்றி தோல்வி என்று உண்டது. எந்த செலவும் இல்லாமல், எந்த கருவிக்கும் வேலை இல்லாமல், அந்த பணத்தை எல்லாம் மக்களுடைய வரி பணத்தை வீணாக்காமல் சீட்டுக்குலுக்கி போட்டு அதில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர் வாழ வேண்டும், மற்றவர் 5 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும். இது அல்லது இன்று ஜோசியம் ஜாதகம் என்பது விதிமுறையில் இல்லவோ உலகம் இழக்கமாகிறதோ இந்தியா இழக்கமாகிறது. அப்படி இருக்கும்போது இந்த அரசியல்வாதிகளுக்கு ஜோசியம் ஜாதகம் இல்லையா? அவனும் ஒரு மனிதன் தானே, அவன் மிருகமா? மனிதன் தானே அவனும், நம்மை போன்ற ஒரு மனிதன் தானே. அவனுக்கு இறைவன் ஒரு வேலை தந்தான், நமக்கு ஒரு வேலை தந்துள்ளான். அப்படி இருக்கும்போது ஆட்சியில் அமர்பவன் அவன் ராசி பலம் எப்படி உள்ளது, அவன் இந்த உலகத்தை இந்த நாட்டை ஆண்டால் மக்களுடைய வாழ்நிலை எவ்வளவு இருக்கும் என்று இதுவரை கணித்துள்ளீர்களா? கிடையாது. ஏன் அவனுக்கு மட்டும் தனி மரியாதை, அவனுக்கு தனி சட்டம்? அப்போ தனி சட்டம்னா பாதிப்பு மக்களுக்கு தானே. ஆகினால் அந்த சட்டத்தை அவர் கணித்து செயல்பட வேண்டும். எந்த மனிதனுடைய ராசி பலன் எல்லாம் நன்றாக இருக்கிறதோ அந்த மனிதன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இதுதான் புதிய சட்ட திட்டங்களை இறைவன் கொண்டு கூறுகிறார். இதற்கு என்ன பதில் என்று மக்களும் தீர்ப்பு கூற வேண்டும். நாட்டை ஆளும் அரசாங்கங்கள் ஆலோசனை செய்து அவர்களை முடிவெடுக்க வேண்டும். இதை அமைதி காத்து உங்கள் செயலை நீங்கள் செய்தால் வருவதை அனுபவிக்க ரெடியாக இருங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.